இலக்கிய சிந்தனை அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் பெரியவர் ப. லட்சுமணன் அவர்களே, என் சமகாலத்தில் நான் மதிக்கும் படைப்பாளிகளுள் முக்கியமான ஒருவரான என் அருமை நண்பர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களே, இலக்கிய சிந்தனை அமைப்பின் பிற அரங்காவலர்களே, எப்போதும் எனக்கு துணை இருக்கும் என்னை வளர்த்து வரும் என் ஊடகத்துறை சார்ந்த சகோதரர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் கபிலன் வைரமுத்து அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. மூன்றாம் உலகப் போர் என்ற என் படைப்பு இலக்கிய சிந்தனை விருது பெறுவது மகிழ்வு தருகிறது. ஒரு நல்ல விருது என்பதை எல்லா படைப்புகளுக்கும் வழங்கிவிட முடியாது. அதைப் போலவே ஒரு நல்ல படைப்பாளி என்பவனால் எல்லா விருதுகளையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அமைப்பின் பெருமை கருதி இந்த விருதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இலக்கிய சிந்தனை சமரசமற்ற அமைப்பு என்பது போலவே எனது படைப்பும் சமரசமற்றது. 3 வருட ஆராய்ச்சிக்கு பிறகு 10 மாதங்களில் படைக்கப்பட்டது. 9 மாதங்களில் 9வது பதிப்பு கண்ட ஒரு தடத்தை தமிழ் நாவல்களில் 3ஆம் உலகப் போர் படித்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் ஒரு ஆனந்த அதிர்ச்சியாகவே இருக்கிறது. என் முன்னுரையில் நான் சொல்லி இருப்பது போல இந்த படைப்பில் புண்ணில் ஒழுகும் இரத்தமும் கண்ணில் வழியும் கண்ணீரும் இரவல் உணர்ச்சி அல்ல, பெரிதும் என் உணர்ச்சி. அந்த கல்லும் முள்ளும் கரடும் குன்றும் செடியும் கொடியும் மரமும் நதியும் மகிழ்வும் துயரும் உயர்வும் இழிவும் ஜனனம் மரணம் சம்பவம் பலவும் நான் உற்ற உணர்வு, பெற்ற வாழ்வு, கற்ற கல்வி, பட்ட காயம். நான் சென்னைக்கு வருவதற்கு முன்னாள் வரைக்கும் மண்வெட்டி பிடித்தவன். பள்ளி நாட்களில் நான் என் விவசாய தொழிலில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவன். ஒரு விவசாய குடிமகன் தன் தந்தையின் தற்கொலையை பார்ப்பதில் இந்த நாவல் தொடங்குகிறது. அவனே இந்த மண்ணை காப்பதற்காக தன் மகனை கொலை செய்வதில் முடிகிறது. இந்தியா விவசாய நாடுதான், ஆனால் இது இன்று விவசாயிகளுக்கான நாடு அல்ல. இன்று விவசாயம் என்பது கல்வி கற்காத மனிதனின் கடைநிலை தொழில் என்று ஆகிவிட்டது. விலங்குகளைப் போல உழைக்கிறவனும் விலங்குகளுக்கும் சேர்த்து உழைக்கிறவனும் விவசாயிதான். ஆனால் விவசாயிகளுக்கு இருக்கும் விலங்குகளுக்கு இருக்கும் உத்தரவாதம் விவசாயிக்கு இல்லை. ஏனென்றால் விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை. மராட்டியத்தில் விதர்பாவிலும், கர்நாடகத்தில் மாண்டியாவிலும், ஆந்திரத்தில் அனந்தபூரிலும், தமிழ்நாட்டில் தஞ்சை தரணியிலும் தற்கொலையால் விவசாயிகள் கொத்து கொத்தாய் செத்து விழுவது எதிர்கால இந்தியாவுக்கு நல்ல சகுனங்கள் அல்ல. இந்த அவலங்களையெல்லாம் ஆராய்ந்து விஞ்ஞானபூர்வமாக அழுதிருக்கிறது இந்த நாவல். சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், உலகமயமாதல், புவிச்சூடு, கிராமங்களில் மாறிவரும் விவசாய வாழ்வின் விழுமியங்கள் என்பவை பற்றியெல்லாம் பாத்திரங்களை ஊடறுத்து பதிவு செய்கிறது இப்படைப்பு. நாவல் என்ற கலை வடிவமும் படித்தல் என்ற யோகமும் அருகி வரும் இக்கால சூழலில் இந்நாவல் தனக்கென்று ஒரு வாசக பெரும்பரப்பை உண்டாக்கி இருப்பது மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் இதை முன்னெடுத்து விவாதிக்க வேண்டிய சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் மௌனம் காப்பது எனக்கு சலிப்பே தருகிறது. அந்த பாலைவன தாகத்தின் மீது விழுந்த ஒற்றை மழைத்துளியாய் இலக்கிய சிந்தனை விருது இந்த படைப்பின் மீது விழுந்திருக்கிறது. எனக்கு வாய்ப்பு தருவோர் கலைத்துறையினர், வளர்த்து வருவோர் ஊடகத்துறையினர், இருதுறையார்க்கும் என் நன்றி. 3ஆம் உலகப் போர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. விரைவில் வெவ்வேறு கண்டங்களில் வெளியிடப்படும். ஏப்ரல் 12ஆம் நாள் இலக்கிய சிந்தனை விருது வழங்கப்படும் மேடையில் ஒரு படைப்பாளியாய் ஓர் எளிய சமூக கடமையை ஆற்றவிருக்கிறேன். பயிர் கருகியது கண்டு உயிர் மாய்த்து கொண்ட
காவிரி டெல்டா விவசாயிகளின் குடும்பங்களுக்கு 3ஆம் உலகப் போர் எழுதி நான் ஈட்டிய ஊதியத்தின் பெரும்பகுதியை பகிர்ந்து அளிக்கவிருக்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் வீதம் 11 குடும்பங்களுக்கு 11 லட்சம் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தற்கொலைக்கு ஆளான விவசாய குடும்பங்களுக்கு பல தளங்களில் பல உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எழுத்துலகத்தின் கடமையாக என் பங்கையும் இணைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இலக்கிய சிந்தனையினுடைய சிறந்த நாவலாக 3ஆம் உலகப் போர் தேர்வு செய்யப்பட்டதற்காக கவிஞர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இலக்கிய சிந்தனை என்பது தமிழில் இலக்கியத்திற்காக, குறிப்பாக நாவல்கள், சிறுகதை எழுதுபவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விருது. இந்த விருதை பெறுவது ஒரு பெரிய கௌரவம். பல முக்கியமான தமிழ் படைப்பாளிகள் இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க. மூத்த முன்னோடி தமிழ் ஆளுமைகள் இந்த விருதை பெற்றவர்கள்ங்கிற அந்த வரிசையில் இன்று கவிஞரும் இந்த விருதை சிறந்த நாவலுக்காக பெற்றிருக்கிறாருங்கிறது இலக்கிய உலகில் ஒரு தனி கவனத்தை உருவாக்கக்கூடிய ஒன்று. இந்த நாவல் ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்த ஒன்று. இந்த நாவலில் உங்களை நிறைய நீங்களும் படிச்சிருந்திருக்கக்கூடும். இந்த நாவல் வெளியாகிற போது நான் அதை தொடராகவும் படித்தேன், அதை பின்பு புத்தகமாகவும் படிச்சிருக்கிறேன். 2 விதங்களில் இந்த நாவல் முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இன்றைக்கு உலகமயமாக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் எல்லா துறைகளும் பாதிக்கப்படுவது போல் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய துறை விவசாயம்தான். நமக்கு தெரியும், இன்றைக்கி வால்மார்ட்டுக்கு எதிராக இன்றைக்கி எல்லா பகுதிகளும் போராடிட்டு இருக்கும்போது வால்மார்ட்டால் பாதிக்கப்பட போகிற முக்கியமான ஒன்று விவசாயிகள். அதே போல் புவி வெப்பமடைதல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையாலையும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கூடியது விவசாயம்தான். இந்த உலகமயமாக்கலும் புவி வெப்பமடைவதும் ஒரு இந்திய விவசாயி, குறிப்பாக தமிழ் விவசாயியை எப்படி பாதிக்கிறது, அவனுடைய வாழ்க்கை எப்படி புரட்டி போடப்படுகிறது என்று தோற்றுப்போன அல்லது தோற்றுப்போக தள்ளிவிடப்பட்ட ஒரு கருத்தமாயி என்ற விவசாயியை பற்றி தான் இந்த நாவல் விவரிக்கிறது. இந்த நாவல் வழியாக ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமகால பிரச்சனையை கவிஞர் தன்னுடைய நாவலுடைய கருப்பொருளாக எடுத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு நண்பர்களே, நிலம் என்பது மண் என்பது வெறுமனான பொருள் அல்ல, அது ஒரு வணிக பொருள், ஒரு பண்டம். இன்னைக்கு நம்ம நிலம் வாங்க ஆசைப்படுகிற யாருமே விவசாயம் செய்வதற்காக நிலம் வாங்கலை, அதை ஒரு முதலீடாக கருதுகிறோம். அதில் பணம் போட்டால் பல மடங்கு பெருகும். எல்லா விளைநிலங்களுமே இன்னைக்கு விற்பனை பொருளாக மாறிட்டுக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதனால முதல்ல பாதிக்கப்படுவர் விவசாயி தான். அதுவும் குறிப்பாக சிறு விவசாயி. அந்த ராமநாதபுரம், மதுரை மாவட்டத்தில் கூடிய சிறு விவசாயிகளை போய் பார்த்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டுகளில் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லை. எல்லா துறைகள்லையுமே அடைந்த வளர்ச்சியும், விவசாயி அடைந்த வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. இன்னும் சொல்ல, விவசாய குடும்பத்தில் பிறந்து படித்து வளர்ந்த யாருமே கூட விவசாயம் பண்ண தயாராக இல்லை. அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து கல்வி பெற்ற காரணத்தாலேயே முதல்ல கைவிடுவது விவசாயத்தை தான். நமக்கு சாப்பிடக்கூடிய உணவினுடைய பெயரே தெரியாத ஒரு தலைமுறையாக வளர்ந்திருக்கோங்கிறது வெட்கப்பட வேண்டிய ஒன்று. சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு அங்காடிக்கு போயிருந்தேன். என் முன்னாடி ஒரு புதிதாக திருமணம் செய்த கணவன் மனைவி 2 பேரும் பொருள் வாங்குவதற்காக நிற்கிறாங்க. அவர்களுடைய தோற்றத்திலே தெரியுது அவர்கள் படித்தவர்கள். இன்னொரு காரில் தான் இறங்குறாங்க. அந்த கடையில் அவர்களுடைய மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருள்களை வாங்குறாங்க. அந்த பட்டியலில் இருந்த பொருளை வரிசையாக சொல்லிட்டே வரும்போது அதில் அரிசின்னு இருக்கு. கணவன் மனைவியிட்ட சொல்கிறான், அரிசியை பார்த்து வாங்குன்னு. ஆனால் அவங்க கடைக்கார பையன்கிட்ட கேட்குறாங்க, அரிசி கொடுப்பா அப்படின்னு. அவன் ஒரு 10-15 சிறிய தட்டுகளில் கொண்டு அரிசியாக ஒவ்வொரு அரிசியாக காட்டுறான். இதில் எந்த அரிசி உங்களுக்கு வேணும் அப்படின்னு. அந்த பொண்ணு கேட்குறா, நீயே செலக்ட் பண்ணு அப்படின்னு கணவன்கிட்ட. அவன் சொல்கிறான், நீயே செலக்ட் பண்ணு அப்படின்னு. 2 பேருமே பார்த்துட்டு எது அதிகமான விலை இருக்கோ அந்த அரிசி கொடுங்க அப்படின்னு. அதிகமான விலை உள்ள அரிசி நல்ல அரிசின்னு யார் சொன்னது? அது அவர்களுக்கு தெரியல. கடைக்கார பையன் சிரிச்சுட்டே கேட்குறான், பிரியாணி அரிசி தாங்க ரொம்ப விலை கொண்டது, அது வேணுமா அப்படின்னு. இல்லை, இதில் இந்த அரிசியில் அந்த சிகப்பு கலரில் இருக்குல்ல அந்த அரிசி என்ன, அவங்களுக்கு பேர் தெரியாது. அதாவது செவ்வாய் கிரகத்தில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒருத்தருக்கு தான் சாப்பிட்ற அரிசியினுடைய பேர் என்னன்னு தெரியாது. தெரியாதோட மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு சொல்கிறா, இதில் எனக்கு தெரியும் அரிசியை பற்றி, 2 அரிசி இருக்குது, ஒரு அரிசி சாப்பிட்ற அரிசி, ஒரு இட்லி அரிசி. அதாவது ஒரு விவசாயத்தை கல்வி அறிவாக, பொது அறிவாக கூட நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்ளங்கிறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு உண்மை. அவர்கள் 1/2 மணி நேரம் அந்த கடையில் வாங்கியிருப்பாங்க. கடைசியில் அந்த
முடிவெடுக்கிற பொறுப்பை யார்கிட்ட விட்டாங்க அப்படின்னா கடை பையனிடமே விட்டுட்டாங்க. நீயே நல்ல அரிசி கொடுப்பா. அந்த பையன் சொல்றான், நீங்க எவ்வளவு அரிசி தேவை, எவ்வளவு என்ன மாதிரியாக சமைத்து சாப்பிடுவீங்கன்னா எதுவுமே தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம விவசாயத்தை, விவசாயம் சார்ந்த வாழ்க்கையை, விவசாயம் சார்ந்த உலகை நமக்கு தொடர்பில்லாத ஒன்றாக, இன்னும் சொல்லப்போனா நம்ம அதை விட்டு விலகிய ஒரு நகரவாசிகளைப் போலவே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நகரத்துக்கு தேவைப்பட அத்தனை உணவுகளையும் எங்கேயோ யாரோ ஒரு விவசாயி காலையில் எழுந்து பாடுபட்டு உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்கறதும். அந்த விவசாயினுடைய துயரத்தை, கதையை, அவன் வாழ்க்கையை தான் இந்த நாவல் விவரிக்குது. விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு, இந்த பிரச்சனையை பற்றி விவாதிக்கும் போதெல்லாம் நமக்கு பூச்சி மருந்துகள், ரசாயனம், இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்த பின்னாடி இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தினா என்ன தவறுங்கிற கேள்வி இருக்கு. இந்த நாவல் அதற்கும் ஒரு மாற்று சொல்லுது. நம்முடைய பாரம்பரியமான விவசாயத்திலிருந்தே நாம் ஏன் ஒரு நவீன வேளாண்மையை மேற்கொள்ளக்கூடாது? இன்னைக்கு இயற்கை வேளாண்மையை பற்றி பேசுகிறோம். இயற்கை வேளாண் பொருட்களை விற்பதுக்கான கடைகள்லாம் வந்திருக்குது. ஆனால் அந்த கடைகளில் போய் நீங்கள் அந்த பொருட்களை வாங்கினீங்கன்னா சாதாரண அரிசியை விட இயற்கை முறையில் விளையக்கூடிய அரிசியினுடைய விலை அதிகம். எது மலிவாக கிடைக்க வேண்டுமோ அது அதிகமான விலைக்கு கிடைக்கிது. காரணம் என்ன? உற்பத்தி செய்பவர்கள் குறைவு. இந்த நாவல் ஒரு முக்கியமான சமகால பிரச்சனையை சுட்டி காட்டுகிறது. அதே நேரத்தில் புவி வெப்பமடைதல் அப்படிங்கிறத பற்றி விஞ்ஞானிகள் தான் இதுவரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு இலக்கியவாதியாக இலக்கியத்தினுடைய ஒரு முக்கியமான கருப்பொருளாக அதை எடுத்துக்கொண்டு அது ஒரு விவசாயியை பாதிப்பது எப்படிங்கிறத இந்த நாவலில் கவிஞர் ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கிறாரு. அந்த வகையில் பார்த்தா இது தொடராக வெளிவரும்போது பல லட்சம் பேரால் விரும்பி படிக்கப்பட்டது. இதனுடைய காட்சிகளாக நம்ம நாவலை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், நிறைய நேரங்களில் அந்த காட்சிகள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் போல வந்து போகும். அதுக்கு முக்கியமான காரணம் கவிஞர் அவர்கள் தன்னுடைய சொந்த மண்ணையும் அந்த மண்ணில் வாழ்ந்த விவசாயிகளையும் அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து அறிந்த அனுபவத்தையும் வெளிப்படுத்தினது தான். அது இந்த நாவலில் ரொம்ப சிறப்பாகவே இடம்பெற்றிருக்குது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான சமகால பிரச்சனையை பற்றிய நாவலுக்கு இலக்கிய சிந்தனை விருது கிடைத்திருக்கிறது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. இதற்காக இலக்கிய சிந்தனை அமைப்பிற்கும் ஐயா லட்சுமணன் அவர்களுக்கும் இந்த விருதை பெறும் கவிஞர்களுக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. 43 ஆண்டுகளாக இயங்கி வரும் இலக்கிய சிந்தனை சிறந்த தமிழ் படைப்பு இலக்கியங்களுக்கு பரிசு வழங்கி வருகிறது. சிறந்த சிறுகதை, சிறந்த நாவல், தமிழ் மொழிக்கு வளமை சேர்த்தவர்க்குரிய பரிசு என்ற 3 வகையில் பரிசுகளை வழங்குகிறோம். அதுவும் அல்லாமல் காலமான பிரபலமான எழுத்தாளர்களின் மொத்த நூல்களையும் மதிப்பீடு செய்து ஒரு நூலையும் வெளியிடுகிறோம். இந்த 4 பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். எங்களுடைய 43வது ஆண்டு நிறைவு விழா 12/4/13 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. உங்கள் அனைவரையும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.